அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் பனித்துளி நாவலின் 3வது அத்தியாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சென்ற பதிவில் விசாலாட்சி ராமபத்திர ஐயரிடம் கோபித்து கொண்டு உள்ளே சென்றதை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் மீதமுள்ளவற்றை பார்க்கலாம். அத்தியாயம் 3. நீலா போட்டியிட்டாள். மீனாட்சியின் மத்தியான தூக்கம் கலைந்ததும் முதலில் அவசரமாக சங்கரனின் ஜாதகத்தை பெட்டியிலிருந்து எடுத்து வைத்து கொண்டாள். அன்று சாயங்காலம் டாக்டர் மகாதேவன் வந்தால் சாக்கு போக்கு ஒன்றும் சொல்லாமல் ஜாதகத்தை கொடுத்து விட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள். ஜாதகத்தை எடுத்து சமையலறைக்குள் இருக்கும் சுவாமி படத்தின் அருகில் வைத்துவிட்டு சமையலறையை ஒரு கண்ணோட்டம் பார்த்தாள் மீனாட்சி. 2ஆம் தரம் சிற்றுண்டிக்காக அங்கே யாதொரு ஏற்பாடும் நடக்கவில்லை. மணி 2க்கு மேல் ஆகியும் வீட்டில் எல்லோரும் பேசாமல் இருப்பதை பார்த்ததும் அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. பரபரவென்று ஆட்டுக்கல்லை அலும்பி உளுத்தம்பருப்பை உடலிலிட்டு அரைக்க ஆரம்பித்தாள். சமையல் கட்டுக்கு அடுத்தாற்போல் தையல் மிஷினில் ஏதோ தைத்து கொண்டிருந்த சம்பகம் திடுக்கிட்டு எழுந்தாள். சமையலறைக்குள் அப்புறம் சமையல்கார அம்மாமி யாரோ உறவினர் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி கொண்டு போய்விட்டது அவள் நினைவுக்கு வந்தது. பயத்துடன் சமையலறை நிலைப்படி அருகில் வந்து நின்று, அம்மா, நான் அரைக்கிறேன், நீங்கள் எழுந்திருங்கள் என்றால் சண்பகம். மீனாட்சி கோபத்தால் குழவியை வேகமாக சுழற்றத் தொடங்கினாள். சம்பகம் மேடை அருகில் சென்று கும்மட்டியை பற்ற வைத்து தண்ணீர் வைத்துவிட்டு மறுபடியும், அம்மா, எழுந்திருக்கிறீர்களா என்று வினயமாக கேட்டாள். எழுந்திருக்க வேண்டுமா? இவ்வளவு நாடி வேலை இருக்கிறது என்று உனக்கு தெரியவில்லையே, இப்பதான் தெரிஞ்சதாக்கும் என்று படபடவென்று கூறிக்கொண்டு உரலை விட்டு எழுந்தாள் மீனாட்சி. சண்பகம் பதில் பேசாமல் உரலடியில் உட்கார்ந்து அரைக்க ஆரம்பித்தாள். ஒரு நாளைக்கு செய்ய இப்படி மூக்கால் அழுகிறியே, உன் புருஷன் சம்பாத்தியம் பாழாகவா போகிறது? இங்கே அவன் சம்பாதிக்க ஆரம்பித்து காலனா காசு கூட நாங்கள் கண்ணால் பார்க்கல. உன்னுடைய அதிர்ஷ்டம் சரியாக இருந்தா அவன் ஏன் இப்படி கண்காணாத இடத்துல இருக்கான் என்றாள் மீனாட்சி. காரணமில்லாமல் மாமியாரின் கோபத்துக்கு ஆளாகும் போதெல்லாம் சண்பகம் மௌனமாக இருந்து விடுவது வழக்கம். துக்கம் தாளாது அவள் எதிரில் அழ ஆரம்பித்து விட்டால் இன்னும் பல கடுஞ்சொற்களை கேட்க நேரிடும் என்று அவள் துக்கத்தை மனதுடன் அழுத்தி கொண்டு விடுவாள். தன்னந்தனியாக பேச்சு துணையின்றி இருக்கும் இரவு நேரங்களில்தான் அவள் தன்னுடைய நிலையை நினைத்து அழுவாள். வானத்தில் பவனி வரும் சந்திரனும் சுழல்விடும் தாரகைகளும் அவளுடைய மனத்துயரத்தை கண்டிருக்கின்றன. பக்கத்தில் தூங்கும் 6 வயசு பெண் பானு திடீரென்று விழித்து கொண்டு தாயின் கண்களில் குளமாக தேங்கி கிடக்கும் கண்ணீரை பார்த்து ஒன்றும் புரியாமல் திகைப்பாள். மனத்துயரை மறைக்கும் சக்தி, சகிப்புத்தன்மை சண்பகத்துக்கு எப்படியோ ஏற்பட்டுவிட்டது. கடகடவென்று உருளும் குழவியின் சத்தத்தை மீறிக்கொண்டு மறுபடியும் மீனாட்சி அம்மாள் ஆரம்பித்தாள். ஆமாம், சங்கரன் ஊருக்கு போனானே, அவனுடன் நீயும் கொஞ்ச நாள் உன் பிறந்த வீட்டுக்கு போய்விட்டு வருவதானே? வருஷ கணக்கா உனக்கும் உன் குழந்தைக்கும் செய்கிறதுக்கு இங்கே என்ன கொட்டி கிடக்கிறதா? என்னதான் பொறுமையுடன் சகித்து கொண்டாலும் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா? பொழுது விடிந்து பொழுது போவதற்குள் 4-5 முறைகளாவது தினம் உனக்கு தண்டசோறு போடுகிறேன் என்று மீனாட்சி குத்தி காட்டாமல் இருப்பதில்லை. சர்மா சம்பாதிக்கும் சொத்தின் சண்பகத்தின் கணவனுக்கும் பங்கு உண்டு என்பதை மறந்து மீனாட்சி பேசிக்கொண்டிருந்தாள். சண்பகத்தின் கல்யாணத்துக்காக அவள் பிறந்த வீட்டார் அவர்கள் சக்திக்கு மீறியே செலவழித்தார்கள். பாத்திரங்களும் பண்டங்களும் விலை உயர்ந்த நகைகளுமாக செய்து போட்டார்கள். ஒட்டியானம் இல்லாமல் நாட்டுப்பெண் தன் வீட்டுப்படி ஏறக்கூடாது என்று மீனாட்சி தடை விதித்தாள். சண்பகத்தின் தகப்பனார் கையில் இருந்த ரூபாயுடன் கடன் வாங்கி 20 பவுனுக்கு ஒட்டியானம் செய்து போட்டு பெண்ணை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். மருமகன் அயல் நாட்டில் வேறு பெண்ணுடன் தங்கிவிட்டான் என்கிற செய்தியை கேட்டு மனமிடிந்து போனவர் அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. அவருக்கு பிறகு தங்கையின் மாமியார் வீட்டார் மீது ஏற்பட்டிருந்த அளவுக்கு மீறிய வெறுப்பால்
சண்பகத்தின் தமையன் அவளை பற்றி அக்கறையுடன் ஒன்றும் விசாரிப்பதில்லை. வாழாவெட்டியாக இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கு மேல் பணத்துடன் போயிருக்கும் அவளை கவனிக்க வேண்டிய கடமை தன்னுடையது இல்லை போல் நடந்து கொண்டான் அவன். மைத்துனர் போகும்போதே என்னையும் அனுப்ப சொல்லி மாமாவை கேட்டேன். அவருக்கு என்னை அங்கே அனுப்ப இஷ்டமில்லை என்று சொல்லிவிட்டாரம்மா என்றாள் சண்பகம். அவள் கண்களில் நீர் தேங்கி இருந்தது. 25 வயது கூட நிரம்பியிராத தான் வாழ்க்கையின் கசப்பு அவ்வளவையும் ருசித்துவிட்ட வெறுப்பும் அக்கண்களில் காணப்பட்டது. மாமா சொல்லுவார், அவர் ஏன் சொல்ல மாட்டாரு? வளவங்குடி மிராசுதாரர் வீட்டு பெண் வந்ததே உன் அகமுடையானுக்கு. அதை வேண்டான்னு விட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாள் பெண் என்று உன்னை தேடி பிடித்து வந்தார் இல்லையோ? லட்சுமிகாரன் தாண்டவம் ஆடுகிறது உன்னால என்று கையை ஆட்டி முகத்தை சுளுக்கி அழகு காண்பித்தாள் மீனாட்சி. சமையல் கட்டில் மனைவியின் குரல் உரத்து கேட்கவே சர்மாவின் மத்தியான தூக்கம் கலைந்தது. உடனே எழுந்து சமையலறைக்கு வந்தார் சர்மா. ஏண்டி, வர வர உன் அட்டகாசம் இந்த வீட்டில் சகிக்க முடியவில்லை. மத்தியான வேலையில் உன் தொண்டை தான் இந்த தெருவில் கேட்கிறது என்று கூறிவிட்டு குளியலறைக்கு சென்றார் அவர். அதற்குள் உளுத்தம்பருப்பை எடுத்து அரைத்து கொண்டு வானொலியில் எண்ணெய் வார்த்து அடுப்பில் வைத்துவிட்டு காப்பியை கலப்பதில் ஈடுபட்டாள் சண்பகம். நாத்தனார் ருக்மணி எழுந்து வந்து அதிகாரம் செய்வதற்கு முன்பே காப்பியை தயாராக வைத்துவிட வேண்டும் என்கிற பயம் அவளுக்கு. மீனாட்சி அம்மாள் என்னதான் அதிகாரம் செலுத்துவதில் கை தேர்ந்தவளாக இருந்தாலும் சர்மாவின் வார்த்தையை மீறி அவளால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. சலசலவென்று ஓயாமல் சண்பகத்தை அவள் தமையனுடன் அனுப்பிவிட சொல்லி எவ்வளவோ முறைகள் சர்மாவிடம் கூறியிருக்கிறாள் மீனாட்சி. ஆனால் அவள் துணைப்புவதை லட்சியம் பண்ணுவதே இல்லை. அவராலும் பொறுக்க முடியாமல் போனால், அடிச்சி, அந்த பெண் இங்கே இருப்பதால் உன் மஞ்சக்காணி சொத்தா குறைஞ்சு போகிறது. பாவம், புருஷனை பிரிந்து இருக்கும் துக்கம் போதாதுன்னு நீ ஏன் அதை வாட்டி எடுக்கிற என்று ஒரு அதட்டல் போடுவார். பதிலுக்கு முணுமுணுத்து கொண்டே போய்விடுவாள் மீனாட்சி. அன்றைய பொழுதுக்கெல்லாம் சண்பகத்துக்கு திட்டுகளும் இடி சொற்களும் பலமாக கிடைக்கும். மாமனாருக்காக அவர் மேஜை மீது காப்பியையும் சிற்றுண்டியும் வைத்துவிட்டு சண்பகம் உள்ளே திரும்பும்போது வாயிற்கதவை திறந்து கொண்டு டாக்டர் மகாதேவன் வந்து சேர்ந்தார். வந்தவரை வரவேற்று உட்கார சொல்லிவிட்டு, சர்மா, அம்மா சண்பகம், டாக்டர் வந்திருப்பதாக உன் மாமியாரிடம் சொல் என்று கூறினார். சண்பகம் சமையலறைக்கு சென்று விஷயத்தை அறிவித்தவுடன் சுவாமி படத்து அருகில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த ஜாதகத்தை அவசரமாக எடுத்தாள் மீனாட்சி. பெரிய அளவில் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மாளின் படம் அது. மீனாட்சி ஜாதகத்தை சரையலென்று எடுத்த வேகத்தில் சுவரில் இருந்த கயிறு அறுபட்டு படம் கீழே விழுந்தது. கண்ணாடி சுக்குநூறாக உடைந்து பூஜை அறை முழுவதும் சிதறியது. ஏண்டி, படத்தின் கயிறு சரியாக இருக்கிறதா என்று பார்க்க மாட்டாயா என்று கூறிக்கொண்டே கீழே சிதறியிருந்த கண்ணாடி துண்டுகளையும் ஜாதகம் எடுக்கும்போது நேர்ந்த சகுன தடையையும் பொருட்படுத்தாமல் மீனாட்சி முன்கட்டுக்கு விரைந்தாள். உடைந்த படத்துள் கருணையே வடிவமான அம்பிகையின் வண்ணப்படம் சிறிதும் சேசமடையாமல் இருந்தது. தாயே, இந்த குடும்பத்துக்கு யாதொரு கஷ்டமும் வராமல் காப்பது உன்னுடைய கருணையம்மா என்று வாய்விட்டு வேண்டிக்கொண்டு சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளை பெருக்கி சுத்தம் செய்வதில் முனைந்தாள் சண்பகம். மைத்துனர் சங்கரனின் குணத்துக்கு அவர் நன்றாக இருக்க வேண்டுமென்று அவள் மன அந்தரங்கத்தில் ஒரு வேண்டுகோள் இருந்தது. அவருக்கு கல்யாண விஷயம் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு படம் உடைந்தது. எதன் ஆரம்பமோ இது என்று வேறு அவள் மனம் குழம்பிக் கொண்டிருந்தது. டாக்டர் மகாதேவன் சங்கரனின் ஜாதகத்தை வாங்கி கொண்டு அவருடைய பெண் நீலாவின் ஜாதகத்தை மீனாட்சி அம்மாளிடம் கொடுத்தார். சங்கரனைத்தான் நேரில் பல இடங்களில் பார்த்திருப்பதால் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்கிற அபிப்பிராயம் தனக்கு இல்லை என்பதாகவும், நீலாவும்
சங்கரனை அநேக இடங்களில் பார்த்து தன் சம்மதத்தை அறிவித்ததன் பேரில்தான் இந்த விவாகத்துக்கு தான் முயற்சி எடுத்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பெண்ணை பார்ப்பதற்கு மீனாட்சி அம்மாளையும் சங்கரனின் தமக்கை ருக்மணியையும் வர சொல்லி அழைத்தார். மரியாதைக்காக மேஜை மீது வைக்கப்பட்ட சிற்றுண்டியை சிறிது ருசி பார்த்துவிட்டு ஒரு பெரிய கும்பிடோடு விடைபெற்று கொண்டார் அவர். அந்த ஹாலை விட்டு அவர் வெளியேறிய 5 நிமிஷங்கள் வரையில் புகை போல் சூழ்ந்திருந்தது அவர் குடித்த சுருட்டின் புகை. வருகிற இடத்திலுமா ஊத வேண்டும் சுருட்டை என்று தன் அருவருப்பை முகத்தை சுழித்து அறிவித்து கொண்டார் மீனாட்சி. நாட்டம் சகிக்கவில்லை என்று உதட்டை மடக்கி தன் அபிப்பிராயத்தை கூறிவிட்டு ருக்மணி அன்று மாலை பெண் பார்ப்பதற்காக தன்னை அலங்காரம் செய்து கொள்வதில் முனைந்தாள். ஏன்னா நீங்களும் வருகிறீர்களா எங்களோடு என்று சர்மாவை கொஞ்சியவாறு கேட்டாள் மீனாட்சி. நாணி குழைந்து அவள் கேட்ட மாதிரியிலிருந்து அவளே ஒரு கல்யாண பெண்ணை போல் இருந்தாள் என்று சொல்லலாம். சர்மா சாய்வு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். பிறகு தொண்டையை கனைத்து கொண்டு, மீனோ, எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பு நன்றாக யோசனை செய்ய வேண்டும். டாக்டரின் பெண்ணை நான் 2-3 தடவைகள் பார்த்திருக்கிறேன். பெண் ரொம்பவும் நாகரிகமாக இருப்பாள். மாமியார் மாமனார் எதிரில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவளுக்கு தெரியாது. காஃபி அவள் இருக்கும் இடத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். சண்பக மாதிரி நீ சொல்வதையெல்லாம் கேட்டு சகித்து கொண்டிருக்க மாட்டாள். நாளைக்கு கல்யாணம் நடந்த பிறகு எந்தவித மனஸ்தாபங்களுக்கும் இடமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். பெண் என்னவோ நன்றாக படித்திருக்கிறாள், லட்சணமாகவும் இருக்கிறாள் என்றார் அவர். சர்மா தன் அபிப்பிராயத்தை கூறிவிட்டு மறுபடியும் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு தினசரி படிப்பதில் முயன்றார். அவளை நான் என்ன சொல்ல கிடைக்கிறது? அவ்வளவு விவேகம் இல்லை எனக்கு என்று மனத்தாங்களுடன் கேட்டாள் மீனாட்சி தன் கணவனை பார்த்து. மணி 5க்கு டாக்டர் மகாதேவன் வீட்டிற்கு வருவதாக தெரிவித்ததால் மீனாட்சி பேச்சை அதிகம் வளர்த்தாமல் இருந்துவிட்டார். பெண்ணும் தாயாரும் உடுத்திக்கொண்டு புறப்பட்டார்கள். ருக்மணி பளபளவென்று ஜொலிக்கும் வைர நெக்லஸை அணிந்து கொண்டாள். உப்பென்று பறித்திருந்த கழுத்தில் புதிய இருந்தது அட்டிகை. மீனாட்சி அம்மாள் கெம்பு அட்டிகையையும் கெம்பு வளையல்களையும் அணிந்து அரக்கு புடவை உடுத்தி கொண்டு புறப்பட்ட போது சர்மா லேசாக சிரித்து, இன்றைக்கு அம்பாளுக்கு ரத்தின சேவை போல் இருக்கிறது என்றவளை பரிகசித்தார். இருவரும் காரில் புறப்பட்டு சென்ற பிறகு சர்மா பின்கட்டு கூடத்து கதவருகில் நின்று கொண்டிருந்த சண்பகத்தை பார்த்தார். சாதாரண நூல் சோலை உடுத்தி கழுத்தில் பளிச்சென்று ஒரியிலும் மாங்கல்ய சரட்டுடன் ஒரு மெல்லிய தங்க சங்கிலியும் கைகளில் மெல்லிய 2 தங்க வளையல்களும் அணிந்து நெற்றியில் பளிச்சிடும் குங்கும பொட்டுடன் நிற்கும் சண்பகம் எளிமைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாள். நீயும் போய்விட்டு வருவதானே அம்மா என்று கேட்டார் சர்மா நாட்டு பெண்ணை பார்த்து. வீட்டில் சமையல்கார மாமி இல்லை, இரவுதான் வருவாள். எல்லாரும் போய்விட்டால் எப்படி என்று வினயமாக கூறினாள் சண்பகம். சமையல்காரி இருக்கும் நாட்களில் கூட சண்பகம் சிறையில் அடைபட்ட சீதாதேவியைப் போல் வெளியிலெங்கும் போகாமல் இருப்பது சர்மாவுக்கு தெரியும். கணவன் செய்த குற்றத்துக்காக அவள் மனம் வருந்தி துன்ப வாழ்க்கை நடத்துவதும் அவருக்கு தெரிந்த விஷயம்தான். சமையல்காரிக்கு உதவியாக வேலைகள் செய்தது போக எஞ்சியிருக்கும் நேரத்தை குடும்பத்துக்கு வேண்டிய துணிமணிகள் தைப்பதில் கழிப்பாள் சண்பகம். குழந்தை பானு பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து விட்டாளா என்று சர்மா கேட்டார். இன்றைக்கு மத்தியானம் அவளுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறையாம், அந்த பக்கத்தில் இருக்கிறாள் போல் இருக்கிறது என்று கூறிவிட்டு பானுவை அழைத்து வர கொல்லை பக்கம் சென்றாள் சண்முகம். கொல்லையில் ஒரு மாமரத்தடியில் பானு கண்கள் சிவக்க அழுது கொண்டு உட்கார்ந்திருந்ததை பார்த்த சண்பகத்துக்கு வேதனை நெஞ்சை பிழிந்தது. அம்மா, பாட்டியும் அத்தையும் என்னை அவர்களுடன் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் என்று கூறி பானு பெரிதாக அழ ஆரம்பித்தாள். குழந்தையிடமா இவர்கள் மனக்கசப்பை காட்ட வேண்டும்?
தன் பிள்ளையின் குழந்தை என்கிற பாசம் கூட போய்விட்டதோ என்று சண்பகம் வேதனைப்பட்டாள். பானு, தாத்தா உன்னை கூப்பிடுகிறாரம்மா. அழாமல் சமத்தாக உள்ளே போய் என்னவென்று கேள் பார்க்கலாம் என்று அவளை தேற்றி சண்பகம் உள்ளே அனுப்பினாள். உலகத்திலே தாய் இல்லாத பிறந்தகமும் கணவன் இல்லாத புகுந்த வீடும் போல் என்று சொல்வது சண்பகத்தின் வரையில் பொருத்தமாக இருந்தது. முத்தையாவின் கடிதம் வந்த பிறகு காமுவின் வீட்டில் தினம் ராமபத்திர ஐயருக்கும் அவர் மனைவிக்கும் ஏதாவது சில்லறை சச்சரவுகள் ஏற்பட்டு வந்தன. தம்பிக்கு பெண்ணை கொடுப்பதற்கு சம்மதமாக இருந்தால் விசாலாட்சி. தம்பியின் வயதோ மூன்றாந்தாரம் என்கிற காரணமோ ஒன்றும் அவளுக்கு பெரிதாக தோன்றவில்லை. இந்த வருஷமும் கல்யாணம் ஆகாமல் காமுவை விட்டு வைக்க அவள் மனம் ஒப்பவில்லை. ராமபத்திர ஐயரின் மனம் மட்டும் ஒரே பிடிவாதமாக இருந்தது. ஏழையானாலும் இளைஞனாகவும் மனைவியிடம் அன்புடையவனாகவும் பார்த்துதான் காமுவை ஒப்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டிருந்தார். அன்று சங்கரன் ராஜம்பேட்டையிலிருந்து வந்திருந்தான். ஏழ்மையின் துன்பத்தை வெளிக்கு காட்டாமல் சதா சிரித்த முகத்துடன் பேசும் ராமபத்திர ஐயர் அன்று என்னவோ போல் இருந்தார். கலகலப்பாக பேசாமல் முகத்தில் துயரம் தேங்க அவர் இருந்த நிலைமையை சங்கரனை சஞ்சலத்தில் ஆழ்த்தியது. சங்கரன் ராஜன்பேட்டையிலிருந்து வந்துவிட்டால் காமு நொடிக்கு ஒரு தடவை ஏதாவது காரணத்தை வைத்துக்கொண்டு அங்குமிங்கும் போவதும் வருவதுமாக இருப்பாள். அன்று சாப்பாட்டிற்கு அப்புறம் காமு சமையலறையிலேயே ஐக்கியமாகிவிட்டாள். ராமபத்திர ஐயர் ஊஞ்சலில் சாய்ந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்திருந்தார். சங்கரன் ஏதோ ஒரு புஸ்தகம் படிப்பதில் ஈடுபட்டிருந்தான். ஊஞ்சல் சிறிதே ஆடுவதால் சத்தத்தை தவிர வேறு சத்தமும் இல்லாமல் நிசப்தமாக இருந்தது அந்த வீடு. முற்றத்தில் துளசி மாடத்துக்கு காலையில் பூஜை செய்தபோது அணிவித்திருந்த நித்திய மல்லிகை மாலையிலிருந்து கம்மென்று வாசனை வீசிக்கொண்டிருந்தது. துளசி மாடத்தை சுற்றி அழகாக கோலமிட்டு செம்மண் பூசியிருந்தாள் காமு. அவள் போட்டிருந்த கோலத்தின் மூலமே அவள் கைத்திறனை ஒருவாறு உணர்ந்து கொண்டான் சங்கரன். நொடிக்கு ஒரு தரம் அவன் சமையலறை பக்கம் பார்த்து அங்கே காமு இல்லாமல் இருப்பதைக் கண்டு சோர்ந்து போனான். என்ன மாமா, இன்றைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறீர்களே, உடம்புக்கு சரியில்லையா என்ன என்று இதுவரையில் பொறுமையாக இருந்தவன் கேட்டே விட்டான். உடம்புக்கு என்னப்பா, மனசுதான் சரியாக இல்லை என்று சூழ் கொட்டிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் ராமபத்திர ஐயர். அதற்குள் கொல்லை பக்கத்தில் கட்டியிருந்த கறவை பசு மத்தியான தீனிக்காக மா என்று கத்த ஆரம்பித்தது. காமு சரையலென்று எழுந்து கொல்லை பக்கம் போவதற்காக வெளியே வந்தாள். சங்கரனின் கண்களும் அவள் கண்களும் நேருக்கு நேர் சந்தித்தன. அகன்ற கருவிழிகள் சிவந்து வீங்கியும் இருந்தன. தளதளவென்ற சிரிப்புடன் விளங்கும் அவள் அழகிய வதனம் வாடிப்போயிருந்தது. தவிர அவள் கொஞ்சம் இழுத்து போயிருப்பதாகவும் சங்கரன் நினைத்தான். ஒரு வினாடிக்குள் காமு சட்டென்று கொல்லை பக்கம் போய்விட்டாள். என்ன மாமா புதிர் போட்டு பேசுகிறீர்கள்? என்னிடம் சொல்லக்கூடுமானால் விஷயத்தை சொல்லுங்களேன் என்று சங்கரன் அவரை வற்புறுத்தினான். குறுகிய சில நாட்களுக்குள் சங்கரனுக்கும் ராமபத்திர ஐயருக்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருந்தது. சங்கரனின் வெள்ளை மனமும் பணக்கார வீட்டு பிள்ளை என்கிற அகம்பாவமும் இல்லாமல் அவன் சரளமாக எல்லோரிடம் பழகும் சுபாவமும் அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டன. சங்கரன் கேட்டதும் ராமபத்திர ஐயர் கூடத்தில் கடிகாரத்துக்கு பின்புறம் இருந்து கடிதம் ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்தார். கடிதத்தை வாங்கி படித்ததும் சங்கரன் ஒரு நிமிஷம் யோசித்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். அவன் மனக்கண்பு முன்பு காமுவின் உருவம் பல தடவை நிழல் படம் போல் சுழன்று சுழன்று தோன்றியது. 18 வயசு நிரம்பி அன்று மலர்ந்த மலரை போல் இருக்கும் காமு 43 வயசுக்காரனை மணந்து கொள்வதா? 16 வயசில் தனக்கு ஒரு பெண் இருக்கும்போது 18 வயசு மங்கை ஒருத்தியை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முத்தையாவின் மனம் ஒப்புகிறது. கடிதம் எழுதவும் தூண்டுகிறது. அங்கு நிலவி இருக்கும் மௌனத்தை மீறிக்கொண்டு
பொழுது விடிந்து அஸ்தமிப்பதற்குள் 100 தடவை அம்மாமி என்னை துணைப்பு எடுக்கிறாளப்பா. பெண்ணுக்கு வயசாகி இருக்கிறதே என்கிற விசாரம் அவளுக்கு. ஆனால் காமுவை 3ஆம் தாரமாக கொடுப்பதற்கு எனக்கு இஷ்டமில்லை என்றார் ராமபத்திர ஐயர். இந்த கடிதத்துக்கு பதில் எழுதிவிட்டீர்களா என்று சிறிது பதட்டத்துடன் கேட்டான் சங்கரன். ஆமாம், அவன் ஒரு மனுஷன் என்று மதித்து பதில் வேறு எழுத வேண்டுமா என்ன என்றார் அவர். எனக்கும் இன்று தபாலில் ஊரிலிருந்து அம்மா கடிதம் எழுதியிருக்கிறாள். எனக்கு கல்யாண நிச்சயம் பண்ணுவதற்கு ஒரே அவசரம் அவளுக்கு. பெண் ஏற்கனவே தெரிந்த இடம், காலேஜில் படிக்கிறாள். நான் கூட 2 தடவைகள் பார்த்திருக்கிறேன். காமுவை போல் இருக்க மாட்டாள், சுமாரான அழகிதான் என்றான் சங்கரன். இஷ்டமிருந்தால் உன் சம்மதத்தை எழுதிவிடேனப்பா, சுபசிய சீக்கிரம் என்பார்கள். சங்கரா, நான் என்னவோ காமுவை பாழுங்கிணற்றில் தள்ளுகிற மாதிரி முத்தையாவுக்கு கொடுக்கப் போவதில்லை. இன்னும் 2 வருஷங்கள் ஆனாலும் பாதகமில்லை. பட்டினத்தில் உனக்கு தெரிந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருப்பார்கள். 50 ரூபாய் சம்பாதித்தாலும் பாதகமில்லை. பையன் யோக்கியனாகவும் குணவானாகவும் இருக்க வேண்டும். ஏதாவது பார்த்து ஏற்பாடு செய்வாய் என்ற நம்பிக்கையுடன் தான் உன்னிடம் சொல்லுகிறேன் என்றார் ராமபத்திர ஐயர். சங்கரனின் மனம் துடித்தது. நான் இப்பொழுது கல்யாணம் செய்து கொள்ளும் உத்தேசமே இல்லை. அப்படி செய்து கொண்டால் காமுவையே பண்ணி கொண்டு விடுகிறேன் என்று கூறிவிட்டு சிரித்தான். பிச்சைக்காரன் ஒருவனுக்கு முழு வெள்ளி ரூபாய் கிடைத்த மாதிரியும் பஞ்சத்தில் வாடுபவனுக்கு பால் அன்னம் கிடைத்த மாதிரியும் இருந்தது சங்கரன் கூறிய வார்த்தைகள் ராமபத்திர ஐயருக்கு. சங்கரா, இதெல்லாம் என்ன பேச்சப்பா? உன் அந்தஸ்து என்ன? உன் தகப்பனார் நானும் நண்பர்களாகவே இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணனும் சுதாமனும் போலல்லவா எங்களுக்குள் வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது என்றார் அவர் உணர்ச்சியுடன். அவர் தொண்டை கரகரத்தது. அதனால் என்ன மாமா, ஸ்ரீ பரமாத்மா மனம் வைத்ததும் சுதாமனை குபேரனுக்கு சமமாக செய்துவிடவில்லையா? எங்களிடம்தான் பணம் இருக்கிறதே, இன்னொருவர் கொடுத்து எங்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லையே என்றான் சங்கரன். உனக்கு உலகம் தெரியவில்லையப்பா. பணம் பணத்துடன் தான் சேரும். காமுக்கு ஏதாவது சுமாரான இடமாக பார்த்து சொன்னாயானால் போதுமப்பா என்றார் அவர். காமுவை கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு இஷ்டம் இருக்கிறது. அவள் சம்மதத்தை மட்டும் கேட்டு சொல்லிவிடுங்கள் மாமா. மற்ற ஏற்பாடுகளை நான் அப்பா மூலமாய் செய்து கொள்கிறேன் என்றான் சங்கரன். கொல்லையில் மாட்டுக்கு தீனி வைத்து முடித்துவிட்டு காமு உள்ளே வந்தாள். சங்கரன் கூறிய வார்த்தைகள் கணீர் என்று அவள் காதுகளில் விழுந்தன. இது உண்மையா கனவா என்று பல தடவைகள் தன்னையே கேட்டுக்கொண்டே சமையல் அறைக்குள் சென்றாள் காமு. அவள் முகம் 4-5 தினங்களாக இழந்திருந்த பழைய சாந்தியை மீண்டும் பெற்றது போல் புன்னகையுடன் காணப்பட்டது. மீனாட்சியும் ருக்மணியும் டாக்டர் மகாதேவனின் வீட்டில் நுழைந்தவுடனேயே சோஃபாவில் ஒய்யாரமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்து இருவரும் திடுக்கிட்டனர். ஊதா நிற சாடின் பைஜாமாவும் தங்க நிற சில்க் ஜிப்பாவும் அணிந்து அதன் மேல் மெல்லிய மஸ்லின் மேலாக்கை பறக்க விட்டிருந்தாள் நீலா. காதளவு தீட்டிவிடப்பட்ட மையும் இரட்டை பின்னலும் காதுகளில் ஒளிரும் முத்து லோலாக்கும் உதடுகளில் பூசப்பட்டிருந்த சிவப்பு சாயமும் அவளை நாகரிக பெண்களில் முதன்மையானவள் என்பதை சொல்லாமலே விளங்க வைத்தன. மீனாட்சியையும் ருக்மணியையும் கண்டதும் அவள் தன் புருவங்களை நெரித்து ஒரு ஆச்சரியத்தை வரவழைத்து கொண்டாள் தன்னுடைய முகத்தில். கூடத்தில் யாரோ வந்திருப்பதை தன் தாயாரிடம் தெரிவிப்பதற்காக அவள் பின்கட்டுக்கு விரைந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் டாக்டர் மகாதேவனின் மனைவி சீதாலட்சுமி அவசரமாக ஹாலுக்கு வந்து இருவரையும் உபச்சாரம் செய்து வரவேற்றாள். நீங்கள் வரப்போவதாக 15 நிமிஷங்களுக்கு முன்புதான் ஃபோனில் கூப்பிட்டு சொன்னார். எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்றாள் சீதாலட்சுமி. சம்பந்தி வீட்டாரிடமிருந்து பலமான உபச்சாரங்களை எதிர்பார்க்கும் மீனாட்சி அம்மாளுக்கு முதலில் பெரிய ஏமாற்றமாகவே இருந்தது. தாங்கள் வரவை எதிர்பார்ப்பதாக சொல்லும் சம்பந்தி அம்மாள் தாங்கள் வந்து 10 நிமிஷங்களுக்கு அப்புறமே
கவனிப்பதை கண்டவுடன் கொஞ்சம் அவமானமாகவும் இருந்தது. இருந்தாலும் வெளிக்கு தன் உணர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல் அங்கிருக்கும் சோஃபாவில் அமர்ந்தாள் மீனாட்சி அம்மாள். ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் கட்ட துணியின்றி தவிக்கும் நாட்டில் டாக்டர் மகாதேவன் வீட்டு கதவுகளும் ஜன்னல்களும் உயர்தர மசிலின் திரை அணிந்து காணப்பட்டன. ஹாலின் ஒவ்வொரு மூலையிலும் கருங்காலி மேஜை மீது தந்த சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. அழகிய சீனா பூந்தொட்டிகள் அன்று மலர்ந்த ரோஜா மலர்களை சொருகி வைத்திருந்தார்கள். பளிச்சென்று எங்கு பார்த்தாலும் தொப்புரவாக இருந்தது. கீழே படுங்கி தரையில் அழகான காஷ்மீர கம்பளம் விரித்திருந்தார்கள். சற்று முன்பு பஞ்சாபி உடையணிந்திருந்த நீலா இப்பொழுது மைசூர் கிரே பாவாடையும் ஜார்ஜெட் தாவடியும் அணிந்து கொண்டு வந்தாள். பரிகாசக்கண் 2 தட்டுகளில் சிற்றுண்டியையும் காப்பியையும் வைத்துவிட்டு போனதும் நீலா வெற்றிலை தட்டை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு மீனாட்சி அம்மாளையும் ருக்மணியையும் வணங்கினாள். எதிரில் சோஃபாவில் அமர்ந்திருந்த சீதாலட்சுமியை பார்த்து மீனாட்சி சிரித்து கொண்டு, குழந்தைக்கு பாட தெரியுமா என்று சம்பிரதாயத்தை விடாமல் கேட்டாள். பாட்டிலே அவள் அதிக அக்கறை காட்டவில்லை, நாங்களும் வற்புறுத்தவில்லை என்று சுருக்கமாக கூறினாள் சீதாலட்சுமி. எத்தனை செல்வம் இருந்தாலும் இந்த காலத்து குழந்தைகள் உடம்பில் எதுவும் போட்டுக்கொள்ளாமல் இருக்கிறதுகள் என்று நீலாவை குறிப்பாக பார்த்து கொண்டே கூறினாள் மீனாட்சி. வேண்டியது செய்து வைத்திருக்கிறேன். நேற்று கூட அவள் அப்பா ஒரு ஜதை முத்து வளையல்கள் வாங்கி வந்தார் என்று கூறிவிட்டு அருகிலிருந்த அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள் சீதாலட்சுமி. சிறிது நேரத்திற்கெல்லாம் அழகிய தந்த பெட்டி ஒன்றை எடுத்து வந்து மேஜை மீது வைத்தாள். பெட்டியை திறந்ததும் கண்ணை பறிக்கும் ரகங்களில் புது மாதிரியான பல அணிகள் இருந்தன. இவ்வளவு நகைகளையும் உள்ளே வைத்து பூட்டிவிட்டு கழுத்தில் நெருக்கமாக கோத்திருந்த முத்து மாலை ஒன்றையும், கைகளில் சிவப்பு கற்கள் பதித்த வலை ஒன்றும், இடது கையில் ரிஸ்ட் வாட்சும், காதுகளில் மாங்காய் வடிவத்தில் செய்த பச்சைக்கல் தோடும் அணிந்திருக்கும் பெண்ணின் மனதை பற்றி கர்நாடக மனுஷியான மீனாட்சி அம்மாளுக்கு புரியவில்லை. சுமை தாங்கியைப் போல் வடம் வடமாக 5 சரம் தங்கச் சங்கிலியும், கைகளில் 6-7 வளையல்களும், காதுகளில் நட்சத்திரம் போல் சுடர்விடும் வைர கம்மல்களும், அகலமாக சரிகை போட்ட புடவையும் தன்னை ஒரு 10ஆம் வசூலி என்பதை சொல்லாமலேயே விளங்க வைத்துவிடும் என்று மீனாட்சியும் ருக்மணியும் நினைத்து வெக்கப்பட்டனர். குழந்தை ஊரில் இல்லை, கிராமத்துக்கு போயிருக்கிறான். அவனுடைய சம்மதம் தெரிந்தால் முகூர்த்தம் வைத்து கொண்டு விடலாம். பெண்ணின் இஷ்டத்தையும் தெரிந்துதான் அவனுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றாள் மீனாட்சி. மிஸ்டர் சங்கரனை எனக்கு தெரியுமே, எவ்வளவோ முறைகள் காலேஜில் நடக்கும் விழாக்களில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்றால் நீலா பளிச்சென்று. மிஸ்டர் சங்கரன், மிஸ்டர் சங்கரன் என்று மீனாட்சி அம்மாள் தனக்குள் 2 தடவைகள் சொல்லிக்கொண்டாள். நாளைக்கு கணவனாக வரப்போகிறவனை மிஸ்டர் சங்கரன் என்று மாமியாராக போகிறவளின் எதிரிலேயே கூறும் நீலாவின் நாகரிகம் அவளுக்கு பிடிக்கவில்லை. பக்கத்தில் தந்த பேழையில் மின்னும் நகைகள், அரண்மனை போன்ற வீடு, டாக்டர் மகாதேவனுக்கு நீலா ஒரே பெண். திரண்ட இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் ஸ்ரீதனமாக கொண்டு வரும் நீலா சாட்சாத் மகாலட்சுமியைப் போலவே அவள் கண்களுக்கு தோன்றினாள். அவளிடம் காணப்படும் குற்றம் குறைகளை மீனாட்சி அம்மாள் பெரிதாக மதிக்கவில்லை. தாயும் மகளும் தாம்பூலம் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினர். அன்றே மீனாட்சி தன் பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்த்தாள். நிலம் வாங்குவதற்காக அதிக நாட்கள் தாமதிக்க வேண்டாம் என்றும் உடனே புறப்பட்டு வரும்படியும் அதில் குறிப்பிட்டிருந்தாள். அந்த கடிதத்தில் எழுதியிருந்த தகவலைத்தான் சங்கரன் ராமபத்திர ஐயரிடம் முன்பு கூறினான். எந்த இடது தோளும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல், சொல்கிடியே சொல் என்று காமு இசைத்தட்டில் கேட்டு பழகியிருந்த பாட்டை பாடிக்கொண்டே கீரை பாத்தியை கொத்திவிட்டு விதை தெளிப்பதில் ஈடுபட்டிருந்தாள். 2-3 தினங்களாகவே காமுவின் மனம் நிறைந்திருந்தது. உள்ளம்
இன்ப வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. நொடிக்கு ஒரு தரம் யாரும் பார்க்காத வேளைகளில் நிலை கண்ணாடி முன்பு நின்று தன் அழகை கண்டு பிரமித்து நின்றாள். நெற்றியில் அலையலையாக சுருண்டு விழும் கூந்தலைக் கண்டு சங்கரன் மோகித்து விட்டானா? வேலை போன்ற கருகமணி கண்களின் காந்த சக்தியில் மனதை பறிகொடுத்து விட்டானா? வீட்டு வேலைகளில் தான் காட்டும் கைத்திறமையை கண்டு உள்ளம் நெகிழ்ந்து விட்டானா? எல்லாவற்றிற்கும் மேலாக தன் தந்தையின் ஏழ்மை நிலையை கண்டு பரிதாபம் கொண்டா தன்னை அவன் மணக்க விரும்புகிறான்? கையில் பிடித்திருந்த மண்வெட்டியை கீழே வைத்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்திருந்தால் காமோ. அவனிடமிருந்து இரக்கமும் பச்சாதாபமும் பெற காமோ விரும்பவில்லை. பெண்மை வேண்டும், இதயபூர்வமான அன்பையும் காதலையுமே அவள் பெற விரும்பினாள். பாவம் ஏழை என்று சங்கரன் தன்னை ஒன்றும் அடக்க வேண்டாம். அந்த மாதிரியான இரக்கம் அவளுக்கு தேவையில்லை. சங்கரன் வந்து போய் 3 தினங்கள் ஆகிவிட்டன. அவன் வரவை எதிர்பார்த்து இயங்கும் மனம் காரணமற்ற ஒரு ஆனந்தத்தில் ஆழ்ந்திருந்தது. இத்துடன் இந்த பகுதி நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் 4வது அத்தியாயத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.